வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இஸ்ரோவோட லேட்டஸ்ட் ரெக்ரூட்மென்ட் நோட்டிஃபிகேஷன். இது நார்மல் கவர்ன்மென்ட் ஜாப் இல்ல. இந்தியாவோட மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதாவது இஸ்ரோல அசிஸ்டன்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர்ன்னு நெறைய போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் பேஜ் பை பேஜ் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் எலிஜிபிலிட்டி, சேலரி, வேக்கன்ஸீஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஃபீஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அப்ளை பண்ற மெத்தட் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா கவர் பண்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வாங்க அட்வர்டைஸ்மென்ட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் மூலியமா இஸ்ரோல இந்தியா ஃபுல்லா இருக்கிற டிஃபரண்ட் சென்டருக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ட ரெக்ரூட் பண்ண போறாங்க. என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 27, 2026ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஸ்ரோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு, யார் எலிஜிபிள்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எலிஜிபிளே இருந்திருக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு அப்ளை பண்றாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம்ல போயிட்டு அவங்க ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யார் என்னென்ன ஜாப் போஸ்ட்டுக்கு யார் யார் என்னென்ன எலிஜிபிள் அத பார்த்துட்டு அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா, இஸ்ரோனா என்னன்னு பார்ப்போம். இப்போ இஸ்ரோனா என்னன்னா, நம்ப டிவி சிக்னல், வெதர் ஃபார்காஸ்ட், சைக்ளோன் ட்ராக்கிங், ஜிபிஎஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அ அப்புறம் அக்ரிகல்ச்சர் சேட்டலைட் இமேஜஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இவ்ளோ சர்வீஸ்க்கு பிஹைண்ட் இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் இஸ்ரோ. இவங்க இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்றது, முன்கூட்டியே நம்மளுக்கு ரெயின் வருதா இல்லையா, வெதர் கண்டிஷன், சேட்டலைட் மேக் பண்றது, அத லான்ச் பண்றது, அந்த மாரி இது எல்லாமே வந்து இஸ்ரோ தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரோல இப்போ அடுத்து என்னென்ன ஜாப் லொகேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு இஸ்ரோனா சயின்டிஸ்ட் மட்டும் தான் ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனா அது அப்படி இல்ல. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரன் ஆகுறதுக்கு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்க்கு அசிஸ்டன்ட் கிளர்க், போஸ்ட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் மாரி போஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரெக்ரூட்மென்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு தான் எடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் வேக்கன்சி என்னென்ன இருக்கு, எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா போஸ்ட் நம்பர் 1. போஸ்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட். இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு எங்கெல்லாம் லொகேஷன் சென்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜாப் லொகேஷன் அகமதாபாத், பெங்களூர், அசாம், ஹைதராபாத், மகேந்திரகிரி, நியூ டெல்லி, ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம். இது எல்லாமே வந்து ஜாப் லொகேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஜெனரல் யூஆர்க்கு வந்து 10 வேக்கன்சி இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஜாப் லொகேஷன்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு குடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் வைஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஓவரால் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு வந்து 113 போஸ்ட் இருக்கு. 113 ஜாப் போஸ்ட் இருக்கு. அடுத்து வந்து போஸ்ட் 2. இது வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட் நேம் பேரு. இதுக்கும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல வேக்கன்சி இருக்கு. அகமதாபாத், பெங்களூர், அசான் அந்த மாரி. டோட்டலா இதோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 81 இருக்கு ஓவரால். இதுலயும் வந்து ரிசர்வேஷன் வைஸ் எல்லா ரிசர்வேஷனுக்கும் குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா பெங்களூர்ல மட்டும் தான் இருக்கு போஸ்ட். வேக்கன்சி வேற எங்கேயுமே இல்ல. அதுவும் ரிசர்வேஷன் வைஸ் குடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 22 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் அதே மாரி. ஸ்டெனோகிராஃபருக்கும் அதே மாரி பெங்களூர்ல மட்டும் தான் வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் ஓவரால் வந்து 10 வேக்கன்சி இருக்கு. ஆ ஒ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் நம்பர் 5 வந்து அசிஸ்டன்ட். இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி ஓரியன்டட் அதுல ஒர்க் பண்றவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அகமதாபாத் லொகேஷன்ல மட்டும் தான் வேக்கன்சி இருக்கு. அது வந்து 11 டோட்டல் வேக்கன்சி வந்து 11 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா அதே மாரி. அதுலயும் வந்து டோட்டல் வேக்கன்சி வந்து 3 இருக்கு. திருவனந்தபுரத்துல டோட்டல் வேக்கன்சி 3 இருக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் அதே மாரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா சென்டரும் டோட்டலா சேர்த்து 17 வேக்கன்சி இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் போஸ்ட் வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட். இதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
இதுல பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்ல மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு. ஆனா அதுவும் ஜெனரல்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த டோட்டலா 6 போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேக்கன்சி இருக்கு பார்த்து அனலைஸ் பண்ணி, எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கோ நான் வரப்போற போஸ்ட்ல சொல்லுவேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அத பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க. ஸோ ஓவரால் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் டோட்டல் வேக்கன்சி குடுத்துருக்கான் பாருங்க. அசிஸ்டன்ட் வந்து 113 இருக்கு. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து 81 இருக்கு. அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து 22 இருக்கு. ஸ்டெனோகிராஃபர் வந்து 10 இருக்கு. அசிஸ்டன்ட் வந்து 17 இருக்கு. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து 1 இருக்கு. கிராண்ட் டோட்டல் மொத்தமா வந்து 244 போஸ்ட் இருக்கு. இதுக்கு தான் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு போஸ்ட் நம்பர் 1க்கு என்னன்னா, நீங்க வந்து ஒரு க யூனிவர்சிட்டியோ ஆர் காலேஜ்ல வந்து நீங்க ஒரு கிராஜுவேஷன் டிகிரி யுஜி மட்டும் முடிச்சிருக்கணும். அதுவும் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து 60% ஆர் சிஜிபிஏ வந்து 6.3 அவுட் ஆஃப் 10க்கு வந்து நீங்க எடுத்திருக்கணும். இது கூட ஆடட் வந்து என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் உங்களுக்கு. அப்ப கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்தா ஓகே. நீங்க வந்து இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள். ஆ இப்ப நான் சொன்ன அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மினிமம் மார்க்ஸு எல்லாமே வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அது கம்பல்சரி இருக்கு. கூட ஆடடா சிலது போஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தனியா கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாரி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க கிள போஸ்ட் நம்பர் 2 அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு அசிஸ்டன்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து சேம் தான். நான் சொன்ன அந்த அசிஸ்டன்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான். ஆனா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஜுவேஷன் ஒரு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ்ல வந்து நீங்க கிராஜுவேட் ஆயிருக்கணும். அப்படி இல்லன்னா டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். மார்க்லாம் சேம் தான். பட் என்னன்னா, இங்க அடிஷனலா என்ன ரெக்யர்மென்ட் கேட்டிருக்காங்கன்னா, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இங்கிலீஷ் பிளஸ் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கணும் அந்த டொமைன்ல. பிளஸ் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட நீங்க முடிச்சிருக்கணும். அது 60 மினிட்ஸ் 1 மினிட்க்கு வந்து நீங்க 60 வேர்ட்ஸ் வந்து அடிக்கணும். அந்த ஸ்பீட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல. கூட வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கணும். இது வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட். அதே தான் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கும். நான் என்ன ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு சொன்னேனோ, அதே தான் ஸ்டெனோகிராஃபருக்கும். அப்புறம் வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஒர்க் பண்றேன். அவங்களுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் என்ன அந்த ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் சொன்னேனோ அதே தான் ப்ராசஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்தோம்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இது நான் எல்லாம் சொல்லிட்டேன். சிஜிபிஏ ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அங்க குடுத்துருக்காங்க ரூல்ஸு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் ரூல்ஸ் என்னன்னு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் மேல சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க வேணும்னா ஒரு வாட்டி பார்த்துங்க என்னன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். ஆ இதுக்கு பேசிக்கான ஒரு ஏஜ் லிமிட் என்னன்னா, டோட்டல் 6 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க ஜெனரல் கேட்டகரில அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து அலோவ்ட் இல்ல. இதுலயே வந்து நீங்க ரிசர்வேஷன் அதான் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு எல்லா கேட்டகரிக்கும். இப்ப ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3 இயர்ஸ். எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கு. பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி அதுக்கு அவங்களுக்கும் அதே மாரி 5 இயர்ஸ் இருக்கும். அதே மாரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, விடோஸ், டிவோர்ஸ்டு வுமன், உமன் ஜுடிஷியரி செப்பரேட்டட் அவங்களுக்கும் அதே மாரி ரூல்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ அது அவங்களுக்கும் அதே மாரி ரிலாக்சேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சேலரி ஸ்ட்ரக்சர். சேலரி ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இது பேசிக் பே லெவல் வந்து லெவல் 4. ஸோ உங்களுக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் எவ்வளோ வரும்னா, லெவல் 4 நான் 7த் சிபிசினால பேசிக் பே வந்து உங்களுக்கு 25,500 பெர் மந்த் இருக்கும். பேசிக் ஸ்கேல் இன்னண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மினிமம் டு மேக்ஸிமம் வந்து பேசிக் ஸ்கேல்னா 25,500 to 81,000 வரைக்கும் நீங்க வாங்கலாம். சேலரி மந்த்லி சேலரி காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம் இப்ப. இப்போ பேசிக் பே வந்து 25,500 அதுக்கப்புறம் அலோவன்ஸ்லாம் இருக்கும். டேட்டாஸ் அலோவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸு, ட்ரெஸ் அலோவன்ஸ் அது மாரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் அந்த கிளாஸஸ் அது எல்லாம் இது எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அங்க ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு எல்லாம் அங்க கிளியரா தெரிஞ்சிரும். ஆனா அலோவன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா எவ்வளோ இருக்கு அது மட்டும் நம்ப சொல்ல முடியாது. இது கூட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லீவ் டிராவல் கன்செஷன்ஸ் இருக்கு. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அதுவும் இருக்கு. அப்ளிகபிள் தான் எம்ப்ளாயீஸ். அப்புறம் வந்து போஸ்டிங் லொகேஷன். போஸ்டிங் வந்து நீங்க என்ன லொகேஷன் சூஸ் பண்றீங்களோ, என்ன வேகன்சி உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி அவங்க சூஸ் பண்ணி தருவாங்க.
ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ கேட்டகரி வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா கேண்டிடேட்க்கும் வந்து ₹500 ப்ராசஸிங் ஃபீஸும் இருக்கு. நீங்க வந்து பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 இன்க்ளூடட். இந்த ப்ராசஸிங் ஃபீஸோட நீங்க 100 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதான் நோட்டிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் கேட்டகரி வைஸ் ரீஃபண்ட் எப்படி ஆகும்னா, இப்போ உமன் கேண்டிடேட், எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ, பிடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதர் கேண்டிடேட் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராசஸிங் ஃபீஸும் ரீஃபண்ட் ஆகிடும். எப்போனா அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமோ இல்லை ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க பண்ணிட்டு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அப்படி அட்டன் பண்ணலை, அப்ளை பண்ணி மட்டும் விட்டுட்டாங்க, அவங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் அமௌண்ட் 500 வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதே மற்ற ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து டோட்டல் அதில் வந்து இப்போ 500 பே பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்ட பிறகு 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இதான் சொல்லியிருக்கான். பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அப்படியே பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ரிட்டன் டெஸ்ட் ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கும், இல்லை வந்து எம்சிக்யூ தான் இருக்கும். டெஸ்ட் வந்து 1 மார்க் மாதிரி தான். அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ரிட்டன் டெஸ்ட் மாதிரி எழுதலாம், OMR மாதிரி, இல்லை ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட்லயும் எழுதலாம். அது அவங்க சொல்றதுதான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கில் டெஸ்ட். அது வந்து உங்களோட ஜாப் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குலாம் இருக்காது ஸ்கில் டெஸ்ட். தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 2 டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட்லயும் ஸ்கில் டெஸ்ட்லயும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்து வேணா உங்களோட டாக்குமெண்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. ஃபைனலா ஸ்டேஜ் 4ல வந்து மெரிட் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுல தெரிஞ்சிடும் யார் செலக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். லாங்குவேஜ் வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்க, தமிழ், இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த இந்த இஸ்ரோ ஜாப்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, எந்த வெப்சைட்ல அப்ளை பண்றது, அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி அப்ளை பண்றது, 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க கமெண்ட்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க இந்த மாதிரி ஜாப்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.